Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போறோம். இதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படாதுங்க. சேமியாவும் ஒரு கேரட் இருந்தாலே போதும் இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இன்கிரிடியன்ட்ஸும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாதுங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத சேமியாவாக இருந்தால் இந்த மாதிரி உடைச்சி விட்டு நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை கப் போல் சேமியா எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு கேரட் போதும். கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன துருவலாக இல்லாமல் மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் நீளமாக வர்ற மாதிரி துருவிக்கோங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி துருவுறது இல்லைன்னா நீங்கள் வந்து மெல்லிஸாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துடலாம். இது ரொம்ப நேரம் வேக வேண்டாங்க. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் வெந்தால் போதும். நீங்கள் ரொம்ப மெல்லிஸான சேமியாவாக எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த கிறிஸ்பியான சேமியா சாஃப்டானா போதும். கரெக்டாக 4 நிமிஷம் ஆயிருக்கு. நீங்கள் சேமியா பார்த்தீங்கன்னா ரொம்ப மசியாது, ஒரு ஆஃப் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜ் போதும். இப்படி அமுக்கையில் 2ஆக உடையணும், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் போதும். கலரும் கொஞ்சம் வெளிரிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சிடலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேறு எந்த நட்ஸுமே சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா பொரியட்டும். இதில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இதை வேக வைக்காமல் அப்படி நெய்யில் வந்து அது பொரிஞ்சிடணும். அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்த பிறகு திரும்பவும் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதனால் இப்போ 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வடித்து எடுத்து வச்சு சேமியா சேர்த்துடலாம். இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினா ரொம்ப சாஃப்டாக குழஞ்சிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா தான் அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி இதில் நீங்கள் விருப்பப்பட்ட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ அல்லது ஆரஞ்சு கலர். நான் ஒரு சொட்டு எல்லோ கலர் ஃபுட் கலர் ஜெல் கலர் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் முதல்லையே காஞ்ச திராட்சை போட்டு நெய்யில் வறுத்ததுனால வேறு எந்த நட்ஸுமே போடலை. உங்களுக்கு நட்ஸு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் மேலே தூவிக்கலாம். ஒரு 7-8 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இந்த இதுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். டைமும் உங்களுக்கு நிறைய ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.